வேலுண்ட வினை இல்லை, மயிலுண்ட பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன்னை நானாக தேடி வருவது இது 5வது முறை. இந்த முறை நான் சொல்ல வருகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நடத்திட முடியாத பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். நன்மைகளையும் தீமைகளையும் உன் வாழ்க்கை என்று உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் அந்த நிலையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து நான் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்வேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி உனக்காகவே துணை இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கந்த நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நான் மதிப்பை கொடுத்து நான் வாழச் சொல்வேன். அப்பன் முருகன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் நடத்தி கொடுப்பேன் அல்லவா. இன்று நான் உனக்கு இதனை தெளிவுபட உணர்த்திவிட வருகிறேன் என்பதனை மறக்காதே. அப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி என்னவாக இருந்தாலும் உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய விருப்பங்களும் என்னவோ அவை அத்தனையும் சரியாகவே உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர வேண்டும். உனக்காக வேண்டி இந்த கந்தன் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனிமேல் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் உன் மனதை நிச்சயமாக நிம்மதிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. கந்தனின் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிருக்கும் என் பிள்ளை அல்லவா. அப்பன் முருகனை நினைத்து நினைத்து கலங்கும் என் பிள்ளை அல்லவா. முருகா, இந்த வாழ்க்கையில் எனக்கென எல்லாவற்றையும் எடுத்துச் சொல் என்று நினைக்கும் என் பிள்ளை அல்லவா. உனக்கான தேவைகளையும் உனக்கான விருப்பங்களையும் நான் எப்பொழுதுமே சரியாக உனக்கு நடத்தி விடுவேன் என்பதனை மறக்காதே. சரியாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே. கந்தனிருந்து உனக்கு இதுவரையிலும் உருவாக்கி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இனி வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னையே அதிசயப்பட வைக்கும். நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று உன்னை யோசிக்க வைக்கும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அது நிச்சயமாக கவனத்தோடு பார்க்க வைக்கும். எல்லாமும் எதை தரும் என்பதனை தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் பல புண்ணியங்களை தேடி தேடி நாம் அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். நீயாக செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுமே உனக்கான புண்ணிய பலன்கள் தான். நீயாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான புண்ணியத்தை தான் தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கான நன்மைகளும் தீய விஷயங்களுக்கான கெடுதல்களும் என்னவென்று நீயாகவே புரிந்து கொள்வாய். இனி உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாது. கலங்காமல் நின்று இந்த கந்தன் சொல்லித்தரும் விஷயங்களை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லை என்று இனி எதையும் சொல்லிவிடாதே. சரியான ஒன்றை முடிவுக்கு கொண்டு வர நீ நிச்சயமாக முன்னே வர வேண்டும். சரியான ஒன்றை நீ முடிவுக்கு கொண்டு வர நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையும் தெளிவுபட செய்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டியும் உண்மைகளை உணர்த்தியும் கந்தன் உன் முன்னால் வருவதற்கு காரணம் இனியும் என் பிள்ளை ஏதும் பிரச்சனைகளுக்குள் விழுந்து நீ கலங்கிவிடக்கூடாது. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்று இங்கு எதுவும் கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் என்று இங்கு எதுவும் கிடையாது. உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எல்லாவற்றையும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு மட்டுமே சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் என்று சொல்லி
நீ கலங்குவதை தாண்டி உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நிலைகளில் நம்பிக்கை உனக்கு பிறக்கட்டும். நான் வருகின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் உனக்கு பிறக்கட்டும். அதிசயங்களை கண்டு நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது. இனி எப்பொழுதும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் உன்னோடு இந்த கந்தன் துணையிருந்து விட்ட இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட இனிமேலாவது உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. யார் நமக்கு நல்லது செய்கிறார்கள், யார் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வந்து விட்டது என்பதனை புரிந்து கொள். உன்னால் எதையும் கணிக்க முடியும். எதிர்வருகின்ற நாட்களில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடப்பது நல்லதா கெட்டதா என்பதனை உன்னால் கணித்துவிட முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கை இனி அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காது. ஆச்சரியங்களின் பல நிலைகளை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. மனம் கலங்கி நின்று இதுவரையிலும் தொலைத்தது எல்லாமும் போதும். இனி பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் நன்மதிப்போடு பெற்றிட வேண்டும். எதிலும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் இருக்க உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய வெற்றி கொண்டு நான் வழிநடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. அப்பனை நம்பிய பிள்ளைகள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் கலங்கியதாக சரித்திரமே கிடையாது. உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு கலக்கத்திற்கு பின்னாலும் ஒரு தீர்வையும் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் சொல்ல சொல்ல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நடத்திவிடும் எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் முழுமைப்படுத்தட்டும். தேர்வில்லாத விஷயங்களுக்காக கலங்குகிறாய். ஆனால் எல்லாவற்றிலும் நல்ல புரிதல் கிடைக்கும்படி உனக்காக இந்த கந்தன் உன்னை தொடர்ந்து வந்தது மறந்து விட்டதா? எத்தனை நிலைகளில் உனக்கு நான் கொடுத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றியது என்பது உன் நினைவில் இல்லையா? உன்னை தேடி வரும் அத்தனையும் இனி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளவில்லையா? கந்தன் எதற்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதும், இனி உனக்காக நான் என்ன நடத்த வருகிறேன் என்பதும் இனி உனக்கென்று புரியவில்லையா? எதிர்வரக்கூடிய காலங்களும் இனி வரக்கூடிய நேரங்களும் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். இந்த கந்தன் துணை இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கு என்றும் என்றென்றும் மிகச்சரியான ஒன்றை வெற்றிகரமாக நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை வேண்டி இந்த கந்தன் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். கந்தனை நம்பி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உருவாக்கி கொடுக்கும் எல்லாமும் இனி உன்னை நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை. அப்பன் முருகன் நான் சொல்லும் வாழ்க்கை இனி உனக்கு நிலைத்தன்மையையும் நிறைவாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காது. தேவையில்லாதது ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகட்டும். சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு. இனி அத்தனையிலும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனையும் புரிந்து கொள்வாய். நல்லதே நடக்க கந்த நாமம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு வெற்றியை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கிறேன் என்பது உனக்கு இனிமேலும் உச்சகட்ட மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உச்சகட்ட தீர்வுகளையும் அது உனக்கே என்று உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.